திருக்குறள் ஞான அமுதம். உலக பொதுமறையான திருக்குறளில் உள்ள 1330 குறள்களிலும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்களே இல்லை. திருக்குறளுக்கு புலவர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் பலர் விளக்கம் தந்திருந்தாலும் தன்னிலை கண்டு சிவநிலைக்கு உயர்ந்த ஒப்பற்ற துறவிகள் விளக்கம் கொடுக்கவில்லையே என்ற குறையை போக்கும் விதமாக சிவநிலை கண்ட ஞானி ஓங்கார குடிலாசா ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் தெளிவான விளக்கங்கள் அளித்துள்ளார். அதன் விவரம்: அதிகாரம் வான் சிறப்பு. வானென்று உலகம் வழங்கி வருதலால் என தொடங்கும் குறளுடன் 10 குறட்பாக்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளன. நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களை பற்றி வள்ளுவர் ஆங்காங்கே கூறினாலும் வான் சிறப்பு என்று மழைநீருக்கு ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி அதனின் உயர்வை விளக்குகின்றார். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பில் மழைதான் கடவுள், மழையின்றி இவ்வுலகம் இல்லை என்னும் உண்மையை கூறுகிறார். புல், செடி, கொடி, மரம் போன்ற நமக்கு உணவாக பயன்படுகின்ற தாவரங்கள் விளைவதற்கு மழை நீர் இன்றியமையாததாக உள்ளது. உணவுப் பொருட்களை சமைத்து சாப்பிடுவதற்கு நீர் தேவைப்படுகிறது. நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. நமக்கு நீர் இன்றியமையாததாக உள்ளது. எல்லா ஜீவராசிகளின் உயிரை காக்க மழை நீரே அவசியமாக உள்ளது. உணவுப் பொருள் உருவாவதற்கும் அதனை உட்கொள்வதற்கும் மழை நீர் இன்றியமையாதது. காய், கனி, உணவுகளினால் உடம்பிற்கு கிடைக்கக்கூடிய சத்து உதிரமாகவும் சுக்கில ஸ்ரோனிதமாகவும் இருக்கும். நீர்தான் பெண்களுக்கு கருமுட்டையாகவும் ஸ்ரோனிதமாகவும் இருக்கும். இதே நீர் காமத்திற்கு காரணமாக உள்ளது. மழை பொய்த்தால் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் பசி என்னும் நோய் வருத்தி இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் துன்பமுறும். மழை பொய்த்தால் உழவு தொழில் செய்ய முடியாது, விவசாயி வாழ முடியாது. சில காலங்களில் மழை பொய்த்து இவ்வுலக மக்களை வருத்தும், சில காலங்களில் மழை பெய்து இவ்வுலக மக்களை வாழ வைக்கும். மக்களின் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக மழையே உள்ளது. மேகத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் புல் முளைக்காது. புல்லே முளைக்காத வறட்சியில் வேறெந்த உயிரினமும் வாழ முடியாது. மேகம் கடலிலிருந்து நீரை மேல் கொணர்ந்து மழை உண்டாக்கும். அப்போது கடலில் முத்து போன்ற உயர்ந்த பொருட்களும் உண்டாகும். அவ்வாறு மழை பெய்யாமல் இருக்குமானால் கடலுக்கும் பெருமை இருக்காது. மழை பெய்யாது இருந்தால் மக்களிடம் வறுமையும் பிணியும் உண்டாகும். ஆனால் தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் செய்கின்ற விழாக்கள், பூஜைகள், வழிபாடுகள் தடைப்பட்டு போகும். மழை பொய்த்து போனால் நலிந்த மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பசியாற்ற முடியாது. ஏனைய தர்மத்தையும் செய்ய முடியாது. தர்மம் தடைப்பட்டு போகும். தன்னை இறைநிலைக்கு உயர்த்தி கொள்ளும் ஞானியர்கள் தவமும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். மழை நீர் இல்லை என்றால் மக்களுக்கு முறையான வாழ்க்கை நிலையில்லாமல் போய்விடும். பண்புள்ள மக்களாக வாழ முடியாது. சமுதாயத்தில் ஒழுக்கம் மாறும். சத்தியம் இருக்காது. பொய் பேசுவார்கள். எல்லா விதமான கேடுகளும் விளையும். அதிகாரம் நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து என தொடங்கும் குறளுடன் 10 குறட்பாக்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளன. நீத்தார் பெருமை என்றால் எல்லாவற்றையும் துறந்த சித்தர்களின் சிறப்பை கூறுவதே ஆகும். நீத்தார் என்றால் எல்லாவற்றையும் துறப்பது, காமத்தை அறுத்து தேகத்தை மாற்றிக்கொள்வது. நெருப்பு நீத்து போனால் சாம்பல் மட்டுமே மிஞ்சும், நெருப்பு இருக்காது. அதுபோல் உண்மை பொருள் அறிந்து காமத்தை வெல்ல வேண்டுமெனில் தலைவனின் ஆசை இருக்க வேண்டும். தவம் என்பது வைராக்கியத்தின் அடிப்படையிலும் முன் செய்த நல்வினையாலும் வருவது. வைராக்கியம் திருவருள் துணையில்லாமல் வராது. எல்லாம் வல்ல இயற்கை வெவ்வேறு உருவங்களாக உள்ளன. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இயற்கையின் இயல்புகளை புரிந்திருக்க வேண்டும். மனிதனின் இயல்புகளை புரிந்திருக்க வேண்டும். அதாவது மனிதனின் இயல்பு என்ன? மும்மலம் வந்ததின் காரணம் என்ன? ஆணவம், காமம், மாயை ஏன் வந்தது? பரிணாம வளர்ச்சி ஏன் வந்தது? ஏன் காமம் வந்தது? ஏன் பசி வந்தது? துறவு ஏன் மேற்கொள்ள வேண்டும்? இத்தகைய உண்மையை அறிந்தவனே துறவு மேற்கொள்ள முடியும். மனிதனுக்கு குணக்கேடுகள் இருக்கும் வரை அவனால் துறவு மேற்கொள்ள முடியாது. மனிதனின் குணங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த குணக்கேடுகள் எப்படி வந்தன? இயற்கையாக வந்ததா, செயற்கையாக வந்ததா? இதுதான் பிறப்புக்கு காரணமாக உள்ளதா? இப்போது வந்ததா அல்லது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்ததா? இவ்வாறாக மனிதனின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் எப்பொழுது மனிதன் தோன்றினானோ அப்பொழுதே குணக்கேடுகள் இருந்துள்ளன. அப்பொழுதே குணப்பண்புகளும் இருந்துள்ளன. ஞானிகள் தவ முயற்சியால் சான்றோர் தொடர்பால் குணக்கேட்டை நீக்கியுள்ளார்கள். காமம் நீங்காமல் குணக்கேடு நீங்காது. தலைவன் மீது பக்தி செலுத்தி யோகாபியாசம் அறிந்து மூச்சுக்காற்றின் இயல்பறிந்து மூலாதார கனலை எழுப்பினால் காமம் அற்றுப்போகும். அப்போது குணப்பண்பு உண்டாகும். காமம் அற்றுப்போனால் தேகம் நீத்து போகும். உணர்ச்சியற்று போகும். பசியற்று போகும். கபமற்று போகும். நம் எதிரியான யமன் வீழ்ந்து போவான். அப்படியானால் யமன் நமக்கு உடம்பா, உயிரா, உணர்ச்சியா, இயற்கையா, செயற்கையா என்றால் இயற்கை ஓர் இயக்கத்தை உண்டாக்கியது. எல்லா ஜீவராசிகளும் தோன்றி வாழ்கின்றன.
பின்பு அழிந்து போகின்றன. ஞானிகள் தங்களுடைய அழிவை நிறுத்தி மரணத்தை வென்றார்கள். அத்தகையவர்களின் பெருமையையே நீத்தார் பெருமை. உண்மை பொருள் அறிந்து கட்டுப்பாடுகளை உருவாக்கி உடல் கூறினை அறிந்து இயல்பறிந்து அதன் வகை தொகை அறிந்து துறவு மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுகின்ற உண்மை பொருளை துணிவுடன் கூறுவது அவர்களின் பெருமையை புகழ்ந்து எழுதுவதுமே நூலுக்கு பெருமை. அதுவே சிறந்த நூலாகும். சாகாத வரம் பெற்றவர்களின் பெருமையை அளக்க முடியாது. இவ்வுலகில் பிறந்து இறந்தவர்களின் தொகையை எவ்வாறு கணக்கெடுக்க முடியாதோ அவ்வாறே துறந்தார் பெருமையை கூறுவதற்கும் இயலாது. இயற்கையின் கூறுபாடுகளை அறிந்திருக்க வேண்டும். இயற்கையின் இயல்பே வினாடிக்கு வினாடி நம்மை காப்பது போல் காத்து நரை திரை மூப்பு உண்டாக்கி சாகடித்துவிடும். இயற்கை என்பது பிறப்பு, வீடு பேறு என்பது மோட்சம். எல்லோரும் இறப்பார்கள். இறவாமல் இருப்பவர்களின் பெருமைக்கு எல்லையே இல்லை. பூமியில் பிறந்தால் அவன் மீண்டும் பிறக்காமல் மோட்சகதி அடைய வேண்டும். அத்தகையவர்களின் பெருமையே இவ்வுலகத்தில் உயர்ந்தது. ஒருவன் இறந்துவிட்டால் மீண்டும் கருப்பைக்கு போவான், அதாவது மீண்டும் விதையாவான். யானை போல் வலிமையுள்ள ஐம்புலன்களை மன வலிமையுடன் அறிவு என்னும் குத்துக்கோலால் அடக்கி ஆள வேண்டும். அத்தகையவர் மேலான நிலத்தின் விதைக்கு ஒப்பாவார். உண்மை பொருள் அறிந்து பொறிபுலனை வென்று பெரும் சக்தியை பெற்றுவிட்டால் இந்திரன் நடுங்குவான். பொருள் அறிந்து புலனை அடக்கி துறவு மேற்கொண்டவரிடம் அரசர்களும் செல்வந்தர்களும் தாழ்பணிந்து நிற்பர். தலைவன் ஆசி பெற்று வாசி வசப்பட்டு காய சித்தி அடைந்து தன்னை வென்றவனுடைய ஆற்றலுக்கு ஈடு இணை உலகில் எதுவுமில்லை. மற்றவர்கள் செய்ய முடியாத ஒன்றை செய்தவர்கள் பெரியோர்கள். பெரியோர்களின் ஆசையையும் அருளையும் பெற்றவர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாத ஒன்றை செய்வார்கள். யமனை வெல்லும் வல்லமை படித்தவர்களே மீண்டும் பிறக்காத நிலையை அடைந்தவர்கள். அவர்களின் செயல்கள் அரிய செயல்களாக மட்டுமே இருக்கும். சுவை நாக்கு தண்ணீரின் கூறு, ஒளி கண் சூரியனின் கூறு, ஊறு தேகம் மண்ணின் கூறு, ஓசை செவி காற்றின் கூறு, நாற்றம் மூக்கு கந்தத்தின் கூறு. இவ்வாறு ஐம்புலன்களின் இயல்பறிந்து பஞ்சபூத தத்துவங்களை எவன் தெரிந்து கொண்டானோ அவனே உலகத்தை பற்றிய உண்மை தெரிந்தவன். நிறைமொழி எது? காமதேகத்தில் தடுமாற்றம் இருக்கும். காமதேகம் அற்றுவிட்டால் கசடு இருக்காது. மாசற்ற கொள்கை மாசற்ற தேகம் இருந்தால் உடம்பினுக்குள் உத்தமனை காணலாம். அறம் பொருள் இன்பத்தை பற்றி கூறுகின்ற மொழியே உயர்ந்தது. அதுவே நிறைமொழி. எத்தனை யுகங்கள் மாறினாலும் அது மாறாது. மூட நம்பிக்கையை கூறாத மொழி, மனிதாபிமானத்துடன் நடக்க வழி சொல்கின்ற மொழி நிறைமொழி. அறியாமையை நீக்கக்கூடிய மொழி அன்பு மொழி. ஆக்கம் நிறைந்த மொழி ஆற்றல் பெற்ற மொழி அருள்மொழி தமிழ் மொழி. இதுதான் என்றும் அழியாத வேதமாகவும் இருக்கும். உயர்ந்த குணப்பண்பு உள்ளவர்களிடம் சினம் இருக்காது. அவர்களுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை உண்டு. அத்தகையவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். அத்தகையவர்களுக்கு சினம் வந்தால் அதனை தாங்கும் சக்தி உலகத்திற்கு கிடையாது.